உறுப்பினராக சட்டமன்றத்திற்குள் சென்று விட்டார். ரைட். 1957 அவர் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1955 தன்னுடைய சொந்த உழைப்பினால் ஈட்டிய பொருளில் கோபாலபுரத்தில் ஒரு வீட்டையும் சொந்தமா ஒரு காரும் வாங்கியிருந்தாருங்க தலைவர் கலைஞர். 1965 நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க இந்த வார்த்தையை. யூடியூபுக்கான தம்பனையில எல்லாம் இங்கே கொடுத்துறேன். குடும்ப வறுமையின் காரணமாக 18 வயது நிரம்பியவுடன் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை அவருடைய குடும்பத்தினர் திரைப்படத்துறைக்கு நடிக்க அனுப்பினார்கள். நடிப்பதற்காக குடும்ப வறுமையின் காரணமாக. அவர் வறுமையின் காரணமாக திரைப்படத்துறைக்குள் நடிக்க வந்த 2 ஆண்டுகளில் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கிறது. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராகவே ஆகிவிட்டார். ஆனா இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன நம்ப வச்சுட்டான், கலைஞர் ஏதோ கஞ்சி கோழி இல்லாம வந்த மாதிரியும் ஜெயலலிதா ஏதோ மைசூர் மகாராணி பேத்தி மாதிரியுமே நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? அந்த அம்மையார் பிறப்பதற்கு முன்பாகவே கலைஞர் பொருளாதாரத்தில் வலிமையாக இருந்தவர் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உறக்க சொல்ல தவறியது நம்முடைய குற்றம். என்ன காரணம்? சோப்பா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த கான்செப்ட் தான் இப்ப வரைக்கும் அந்த கான்செப்ட் தான் எல்லா இடத்திலும் ஓடிக்கிட்டே இருக்குது. கலைஞர் நான் எதை பேசினாலும் இப்ப அதை திருப்பதற்கு இங்க ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு. கலைஞர் 42 அணைக்கட்டுகளை கட்டினார்னு சர்ச்சையாகிட்டாரு ஒருத்தர். அப்படின்னா நீங்க அந்த தலைவரை இழிவுபடுத்துறீங்களாங்கிறாரு. நான் யாரையுமே இழிவுபடுத்தலைங்க, கலைஞர் கட்டினது தானங்க சொன்னேன் அப்படின்னு. அதை எப்படி நீங்க சொல்லலாங்கிறாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், சத்துணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தா? எம்ஜிஆர் கொண்டு வந்தார். எம்ஜிஆர் சத்துணவுங்கிற பேர்ல அவர் தான் அதுக்கு முன்னாடி மதிய உணவை பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார். சத்துணவை கொண்டு வந்தார் எம்ஜிஆர். இதை சொல்றதுல தயக்கம் ஒண்ணும் இல்லை. சத்துணவை சத்துணவாக மாற்றுவதற்கு, சத்தான உணவாக மாற்றுவதற்கு அதில் முட்டையை போட்டவர் யாரு? முட்டை கொண்டு வந்தவர் கலைஞர் அப்படின்னு சொன்னா அதை சொல்லாதேங்கிறான். எனக்கு புரியல. கலைஞர் கொண்டு வந்தாரு சொல்லு, எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு சொல்லு, என்ன நடந்ததோ சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இங்க பல பேருக்கு வேர்க்குது. அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. பல பேருக்கு வேர்க்குதுன்னா நீங்க என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஓகே, புரியாதவங்க அப்புறமா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுட் கேளுங்க. வேர்க்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்வேன், சொல்லி தருவேன். ஓகே, அதுக்கு சில ஐடியாஸ் இருக்குது. ஓகே, அது இருக்கட்டும். ஸோ இவ்வளவு திட்டங்கள். நான் ஒரு சைதாப்பேட்டை பொதுக்கூட்டத்தில் பேசினேன். நான் சொன்னேன், முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய 50 திட்டங்களை அடுக்குகிறேன். இந்த அரசு கொண்டு வந்த 50 திட்டங்களையும் அடுக்கிறேன். 50 திட்டங்களையும் அடுக்கினேன். 50 திட்டத்தையும் அடுக்கி முடித்த பிறகு மயான அமைதி அரங்கில் பொதுக்கூட்டத்தில் நான் சொன்னேன், எங்க அம்மா எனக்கு சோத்துல உப்பு போட்டு வளர்த்தாங்க, நான் கைத்தட்டுறேன், எவனுக்காவது நன்றி உணர்ச்சி இருந்தா கைத்தட்டுங்கன்னு கைத்தட்டினேன். இவ்வளவு திட்டங்களை அடுக்கிய பிறகும் நன்றி உணர்ச்சி இல்லாத ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் மாறிவிட்டதா அப்படிங்கிற கவலை எனக்கு இருக்கிறது நண்பர்களே. நீங்க இங்க எதுவுமே மந்திரத்துல வரல, எதுவுமே மந்திரத்துல நடக்கல. மிக குறிப்பாக 3 திட்டங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். 3 முத்தான திட்டங்களை சொல்லிட்டு போறேன். கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி காலத்துல பட்டியல் சமூகத்து மாணவர்களுக்குன்னு ஒரு திட்டம் இருந்துச்சு, அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம்னு. மொத்தமே 9 பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள். வெறும் 9 பேர். அந்த திட்டம் என்னன்னா, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை அரசு தன்னுடைய செலவுல பன்னாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு, கல்லூரிகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கும். முழு செலவையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இந்த அரசு வந்த பிறகு கடந்த ஆண்டுல மட்டும் போனவர்களுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? 173 பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் படிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சொன்னா இந்த திட்டம் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்குது? எத்தனை பேருக்கு இது தெரியும்? என்கிட்ட ஒரு ஆசிரியர் சொன்னது, அரசு சொல்லல, கல்வி அமைச்சர் சொல்லல, மரியாதைக்குரிய நம்முடைய மாணவிக சகோதரி அவர்கள் சொல்லல, ஒரு ஆசிரியர் சொன்னது. தம்பி, உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க தம்பி, சூப்பர் திட்டம் தம்பி அப்படின்னாங்க. என்னக்கா பண்றாங்க அதுலன்னு கேட்டேன். 12th முடிச்ச ஒரு பையனுடைய அடுத்த ஹையர் ஸ்டடிஸ் அவன் எங்கேயாவது பதிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்ப எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆகிட்டாங்க. ஒன்னு அவன் ஐடிஐ போயிருக்கணும், இல்லை டிப்ளமோ போயிருக்கணும், இல்லை இன்ஜினியரிங் போயிருக்கணும், கேட்டரிங் டெக்னாலஜி போயிருக்கணும், ஏதோ ஒன்று போயிருக்கணும். அப்படி போகாதவர்களுடைய எண்களை எடுத்து அந்த நம்பரை வச்சு அவங்க வீட்டை தேடி, கலெக்டர் அவங்க வீட்டுக்கு போகணும், அந்த பையனை தேடி, மாணவனையோ மாணவியோ தேடி போகணும். போய் நீ ஏன் படிக்கல? அப்ப அவன் அதுக்கு ஒரு காரணம் சொன்னான்னா அந்த காரணத்தை சரி செய்து அவன் விரும்பும் கல்வி நிலையத்தில் அவனை சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசு எடுத்திருக்கிறது. இதுவரை இந்த வேலையை எந்த அரசு செஞ்சிருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெற்றவர்கள் கூட பிள்ளை ஃபெயிலா போச்சுன்னா அப்படியே விட்டு போயிடறான்.
திருப்பி கூட்டு போய் கொண்டு போய் என்ன செய்றாங்க, சேர்த்து விட்டு வர்றாங்க. ஒரு மிகப்பெரிய வேலை. எத்தனை பேருக்கு இந்த திட்டம் நான் மற்ற எல்லோருக்கும் அறிந்த திட்டங்களை நான் பேச விரும்பல. நான் முதல்வனையோ தமிழ் புதல்வனையோ புதுமை பெண் திட்டத்தை விட்டுருங்க. பலரும் அறியாத திட்டங்கள் அவ்வளவு இருக்குது. இன்னுயிர் காப்போம் 48 ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. 48 மணி நேரத்தில் இன்னைக்கு எத்தனை பேசும்போது ரொம்ப சுலபமா தெரியுங்க. இன்னைக்கு பல உயிர்கள் பலியாகிறது எங்க தெரியுமா? விபத்து நடந்த உடனேயே பக்கத்தில் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு தயக்கம் வரும். சேர்த்தா எவ்வளவு பில்லு வருமோ, என்ன பண்ண முடியும்? அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அவர் எடுத்துட்டு போவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே டாக்டர் ஒன்று சொல்லுவார், கண்ணாடியை கழட்டிட்டு, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டு வந்தா காப்பாற்றி இருக்கலாம். ஒரு உயிர் 10 நிமிடத்தில் ஒரு மொத்த குடும்பமும் அனாதையா நிற்கும். ஆனால் இந்த திட்டம் அருகில் இருக்கக்கூடிய எந்த தனியார் மருத்துவமனையிலும் நீங்கள் அவரை உடனடியாக அனுமதியுங்கள், முதலுதவி செய்யுங்கள். அந்த முதலுதவிக்கு தேவையான சில பல லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு திட்டத்தை இந்த அரசு கொண்டு வந்திருக்குன்னா எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு அதனால பலன் பெற்றிருக்கிறது. திட்டங்களை சொல்லணும்னா ஒரு நாள் முழுக்க நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் மட்டும் கொண்டு வந்த திட்டங்களை பத்தி நம்ம அவ்வளவு அடுக்க முடியும். சொன்ன திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாரா ஸ்டாலின்? எஸ், செயல்படுத்தி இருக்கிறார். சொல்லாததையும் செயல்படுத்தி இருக்கிறாரா? ஆம், செயல்படுத்தி இருக்கிறார். 7 விடுதலையை சொன்னார்கள், செய்து விட்டார்கள். இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை சொன்னார்கள், செய்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் மட்டும் நீதிமன்றத்தின் தடையால் அவர்கள் சிறை பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் விரைவில் விடுதலை ஆவார்கள். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. கச்சா எண்ணெய் விலை இவ்வளவு குறைந்த பிறகும் பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை ஏற்றிக்கிட்டே போற மோடியை வாழ்க என்று சொல்ல தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை ஏற்றிக்கொண்டே செல்கின்ற மோடியை வாழ்க என்று சொல்ல தயாராக இருக்கக்கூடிய கூட்டம், பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபா குறைச்ச ஒருவரை, பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபா குறைச்ச ஒருவரை கேள்வி கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து கேட்டு, ஒவ்வொரு சாதாரண அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பால் விலையை குறைச்சதுலேருந்து தொடங்கி சமூக நீதிக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்பதை தாண்டி அதுல கூட அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களோட கூட ஒரு பாலின பாகுபாடு இருந்துச்சு. தோழரெல்லாம் பல இடங்களில் அதை சுட்டி காட்டி பேசியிருக்கிறாங்க, கோவப்பட்டுக்கிறாங்க. நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் பாலின பாகுபாடு இன்னும் நம்ம எல்லாருக்குமே பொது புத்தியில் ஒளிஞ்சிருக்குதானே. ஆணாதிக்க சமூகத்திலேருந்து நான் வந்திருக்கிறோம், நான் உட்பட. அது நம்ம விட்டு போகாது ஈஸியில். ஆனால் பெண்களும் ஓதுவாராகலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பாலின பாகுபாட்டையும் கலைந்த ஒரு ஆட்சி இது என்று சொன்னால், எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன உறுப்பினர்களாக அவர்கள் எங்க போலாம்? நகரமன்றத்திலும் மாநகராட்சியிலும் அவர்கள் செல்லலாம் என்ற ஒரு சட்டம். எந்த நாட்டில் இப்படி ஒரு சட்டம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சோ இது போன்ற பல்வேறு திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்த ஒரு அரசு மீண்டும் வராமல் போனால் இழப்பு திமுகவிற்கு அல்ல, அது தமிழ்நாட்டிற்கு என்பதை மனதில் கொண்டு தமிழ்நாடு மக்கள் மீண்டும் திமுகவை ஆட்சி அரியணையில் ஏற்றுவதற்காக இந்த புத்தகத்தை அன்பு சகோதரர் அஸ்கர் அலி கொண்டு வந்திருக்கிறார். புத்தகத்தை வாங்குவோம். புத்தகத்தை வாங்கினதோடு போகாம அதில் இருப்பதை படிப்போம். படித்ததோடு போகாமல் அந்த புத்தகம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்ற நோக்கத்தை புரிந்து கொண்டு தூக்கத்தில் தட்டி எழுப்பினா கூட யாருக்கு ஓட்டுன்னு கேட்டா உதயசூரியனுக்கு என்று சொல்ல கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.